ஹதீஸ சஹீஹ்னு நீங்க முடிவு செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி திரும்ப மறு ஆராய்ச்சி செஞ்சு அது லைஃப்னு நீங்க முடிவு செஞ்சதுக்கு பின்னாடி முன்னாடி நீங்க சஹீஹ்னு சொன்னதையே சொல்லலன்னு சொல்லியிருக்கிறீங்களா? எங்கேயாவது அந்த மாதிரி நீங்க சொல்லியிருக்கிறீங்களா? நீங்க குறிப்பிட்டு சொன்னா சொல்ல முடியும். மனிதனுங்கிற முறையில் இருக்கான்னு தெரியல, நீங்க சொன்னா சொல்லலாம். எனக்கு கேள்வி ஒண்ணு நீங்க சொல்லியிருக்கணும் இல்லன்னா சொல்லலன்னு இருக்கணும்ல. சொன்னதாக சொல்லுங்க, இல்ல சொல்லலங்கிற விஷயத்த மட்டும் சொல்லுங்க. அதான் எனக்கு தகவல். இதை இப்படி சொன்னீர்கள் குற்றச்சாட்டா கேளுங்க. நீ என்ன செய்யணும்னா அப்படி சொல்லி இருப்போம்ல, சொல்லி இருப்போம் நினைக்கிறீங்கல்ல, அது என்ன விஷயம் சொல்லி கேளுங்க. அப்படி எதுவும் காட்டுறதுக்கான எனக்கு விருப்பம் இல்ல. நினைவு தான் நீங்க சொல்லி காட்டுங்க. இப்போ நீங்க உங்களுக்கு எதுவும் அப்படி நான் விட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். மனிதன் இருக்கலாம், மனிதன்ட இருக்கலாம். அதாவது நேற்று சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தவறுன்னு சொல்றதுங்கிறது மனிதன்ட்ட உள்ளது. நான் ஏற்கனவே சரின்னே சொல்லல அப்படின்னு சொல்றது மனிதன்ட்ட உள்ளதுதான். யாவுப்படுத்தின பிறகு என்ன சொன்னாங்கன்னு தான் பார்க்கணும். அப்படி இமாம்கள் 4 இமாம்களுக்கு நூற்றுக்கணக்கான மசாயில் அப்படி சொல்லியிருக்காங்க, சொல்லிட்டு சொல்லலன்னு இருக்கிறாங்க. மசாயில் இமாம்கள் இல்ல, நீங்க சொல்லியிருக்கிறீங்களா? என்னோட தகவல் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. சொன்னேன்னு தெரியல, இருக்கலாம்னு தான் சொல்லுவான். சரி, சொல்றது தப்பு கிடையாது. மனிதன்கிற முறையில சொல்லுவான் யாரா இருந்தாலும். கேள்வி என்ன சொல்லுவோம், சொல்லிதான் எடுத்துக்க. இந்த விஷயம் சொல்லி காட்டுங்க. அதாவது இப்படி சொல்லி இருக்கிறேன்னா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு ஞாபகத்தில் இல்ல. ஆனா சொல்லி இருக்க மாட்டாங்களா அடிச்சு யாருக்கும் சொல்ல முடியாது, கேரண்டி சொல்ல முடியாது. அதுதான் என்னோட கேள்வி. இதுதான கேள்வி, இது ஒரு கேள்வி இல்லையா? சரி, இருந்தாலும் அது பதில நான் சொல்லிடுறேன். அதாவது என்னன்னு கேட்டாங்க, நம்ம சில நேரங்கள்ல ஒரு விஷயத்தை சரியான செய்தின்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் தவறான அதிசயம்னு சொல்லியிருப்போம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி எழுதிட்டு நம்ம என்ன எழுத நமக்கே யாபம் இல்லாம இருக்கும். நீங்க ஒரு கடிதம் எழுதிட்டு கூட யாபம் இல்லாம என்ன செய்றீங்க, மறந்து போயிடுறீங்க. ஒரு ஆளுக்கு ஒரு தபால் எழுதுறீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி, அப்புறமேல கேட்டா அப்ப எழுதலையே, எடுத்து உடனே காட்டணும்னா சாரி மறந்துட்டேன். இது பொய் கிடையாது, மனிதன்கிற முறையில் ஏற்படும். இது ஒரு கொஸ்டினாவே ஆக்கனால அவர் இறைத்தன்மை இருக்குன்னு ஆயிரும். இதுல இருந்து தப்பிச்ச ஒரு மனுஷன் உலகத்தில் உண்டா? நீங்க ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி சொன்ன அனைத்தையுமே நான் யாவும் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் உலகத்தில் இருக்க முடியுமா? இருக்கவும் முடியாது. அதனால நம்மள என்ன பண்ணிருக்கோம், அவர் கேட்டது எதுன்னு எனக்கு தெரியல, இருக்கலாமான்னு கேட்டா இருக்கலாம். கரெக்டா என்னன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஒரு விஷயத்தை நானே சரின்னு சொல்லியிருக்கலாம், நான் சரின்னு சொன்ன எனக்கு யாவும் இல்லாம இருக்கலாம். நான் ஆய்வு செஞ்சு தவறா சரியான அதிசயம் இல்லைன்னு சொல்லும் போது நேற்று சரின்னு சொன்னீங்களேன்னு கேட்டா நினைவு இல்லை, என்ன சொன்னு காட்டுங்கன்னு கேட்பேன். அது சொல்லி இருந்தேன்னு சொன்னா அந்த காரணம் இதையும் ஆய்வு பண்ணி அதுல உள்ள கரெக்டான பதிலும் சொல்லிட்டு போயிடலாமே தவிர இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படி சொன்னா அல்லாஹ்வாயிரணும். அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் சொன்னதை மறக்காத. உமாக்கான ரப்புக்க நசியா, உமது இறைவன் தான் மறப்பவன் இல்லை. அப்ப ஆதமே மறந்து விட்டார் ஒரு கட்டளை, நபி நம்ம பாவா மறந்து போயிட்டாரு அல்லாஹ்வுடைய கட்டளைய. அதுல இருந்து நமக்கு மறதி வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதனால மறதி, தவறு, முன்னாடி சொன்னது பின்னாடி மாத்துறது, இதெல்லாம் எல்லார்ட்டையும் உள்ளது. இது ஒரு கொஸ்டின் ஆக்கவே கூடாது. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இதை கொஸ்டின் ஆக்கினா உலகத்தில் வாழ முடியாது. யாரும் நீங்க நேற்று சொன்னதை மாத்தினது இல்லைன்னு ஒரு ஆளை சொல்ல முடியுமா? கல்யாணம் பண்ணும்போது ஒப்பந்தம் பண்றீங்க, நான் ஒழுங்கா உன்னுடைய கடமையை செய்வேன், நான் உன் கடமையை செய்வேன். அடுத்த நாள ஏத்து பேசுறீங்க, நேத்தான் ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கிறீங்க, அடுத்த நாள மீறிக்கிட்டு அத்தனை சண்டை வருது புருஷன் பொண்டாட்டிக்கு. இதெல்லாம் என்ன காரணம்? மனிதன்கிறவன் அப்படிதான் படைக்கப்பட்டு இருக்கிறான். வழங்குதா? இப்ப உள்ளதை வச்சு நம்ம கரெக்ட்னு நினைச்சிட்டு இருப்போம், நாளைக்கு பார்த்தா வேற மாதிரி போயிடும். நீ தான் உன்னை நண்பன் சொன்ன, நான் தான் சொன்னேன், நான் என்ன அல்லவா? எத்தனை பேர் நம்மளோட இருந்தாங்க, நல்லவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். போன பிறகு நீ தானப்பா நல்லவன் சொன்ன, நான் தான் சொன்னேன், நல்லவன் தெரியும் போது நல்லவன் சொன்னேன், கெட்டவன் தெரியும் போது கெட்டவன் சொன்னேன். அப்படிதான் மனுஷனுக்கு சொல்ல முடியும். ஒருத்தன் கெட்டவனா இருந்துகிட்ட நல்லவனை நடிச்சு அதை கூட கண்டுபிடிக்க இயலுமா? எனக்கு, உங்களுக்கு தான் இயலுமா? யாருக்கு தான் இயலுமா? இப்படி அதாவது மனசில் உள்ளது அது மறதி, தவறு, பிழை, இதுகளுக்கு அப்பாற்பட்ட எந்த மனிதனும் கிடையாது. இது ஒரு மேட்டரே கிடையாது. நேத்து ஒண்ணு சொல்லிட்டு அது இன்னைக்கு நான் சொல்லல அப்படின்னு மறதியா ஒருத்தன் சொன்னால் இது பிழை கிடையாது, நமக்கு அது ஏற்படாது. அல்லாஹ்